நம்ம யாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அவர் நமக்காக மரித்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் இன்றைக்கும் நமக்காக அங்கே வீற்றிருக்கிறார். நமக்காக மீண்டுமாய் ஒரு விசை கூட அவர் வருவார். மரித்தார், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை தழுவிக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவருடைய மரணத்தை, பாடுகளை, அந்த பாடுகளினுடைய ஐக்கியத்தை, அதோடு கூட நமக்குள்ள தொடர்பை இந்த காலை வேளையிலே நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அஞ்ஞானிகளைப் போல அவருடைய மரணத்தை குறித்து தெளிவில்லாதவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய மரணம் நம்மை சார்ந்தது, அது நம்மோடு கூட தொடர்புடையது. நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கும் அது தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமையான அந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். நல்ல பிதாவை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் ஆராதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கவும், ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறீர். எங்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறீர். எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே இன்றைக்கும் நீர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும், ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாதவராய், வல்லமை நிறைந்தவராய், இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் உலாவுவாராக. ஆண்டவரே எங்களுக்குள்ள அவர் உலாவி ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. தகப்பனே, ஆண்டவரே நீர் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இந்த காலை வேளையிலே நாங்கள் மாற்றப்படட்டும். தகப்பனே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக காணப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய செட்டைகளின் நிழல் எங்களை மறைத்துக் கொள்வீராக. ராஜா, வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஏற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்தனரே. இப்படியே நாம் இன்னொரு வேத பகுதியை தியானிக்கலாம். கடைசி வேத பகுதி, அதனால் தயவுசெய்து நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம். வார்த்தைக்கு வார்த்தை தேவன் நமக்காக சிந்தின இரத்தத்தை குறித்தும் அவர் பட்ட பாடுகளை குறித்தும் எழுதியிருக்கிறது. அதனால் நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 27. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்ட அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் மூப்பர் இடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள்,
எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நீரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாய் இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி இருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்கரிலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் குடித்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள்.
இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கும் சீஷரும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டையிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தாங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவற் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அப்படியே முழங்கால் படியிட்டு ஒரே ஒரு பாடலை பாடி, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த
இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்முடைய வேத புஸ்தகத்தில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. யோபு புஸ்தகம்தான் முதல்ல நம்முடைய வேதத்திலேயே எழுதப்பட்ட புஸ்தகம். 66 புஸ்தகங்களில் முதல்ல எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்துக்கும் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் கிட்டத்தட்ட 1500 வருட கால இடைவெளி. 1500 வருட கால இடைவெளியில் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது எதற்காக இந்த காரியத்தை நான் சொன்னேன் என்று சொன்னால், அந்த முதல் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் யோபு ஆண்டவராகிய உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, முதல்ல யோபு புஸ்தகம் தான் எழுதப்படுகிறது. இந்த புஸ்தகம் யோபு ஆபிரகாமோடு சமகாலத்தில் வாழ்ந்த மனிதன், கான்டெம்பரரி பர்சன் என்று சொல்வார்கள். அப்படின்னா ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆபிரகாம் அவன் தேசாந்திரியாய் சுற்றி திரிந்தான். யோபு ஷேக், அவன் பெரிய செல்வந்தன். ஆபிரகாமும் பெரிய செல்வந்தன், அவன் நாடோடியாய் இருந்தான். ஆனால் யோபு இப்போல்லாம் அந்த ஷேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வந்தனாக அவர் இருந்தார். எப்படிப்பட்ட செல்வந்தர் தெரியுமா? தன் கால்களை நெய்யில் கழுவினாராம். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தனாக அவர் இருந்தார். அவர் எழுதுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மத்தியில் வந்து நிற்பார். இந்த பூமியின் மேல் அவர் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு எழுதுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. அவருடைய பாடுகளை ஆராதிக்கிற நாம் எப்பொழுதுமே அவருடைய உயிர்த்தெழுதலில் தான் முடிக்கணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளத்துக்கு இறங்கி போனார், 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்று இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வை இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இது ஒரு பெரிய பலனான வார்த்தை. எது நடந்தாலும் சரிதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் சரிதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் இனி மரித்து போகிறதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இனி அவர் சதா காலமும் நித்திய 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 காலமாக அவர் ஜீவித்திருக்கிறவராக இருக்கிறவர். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் உயிரோடு இருக்கிறபடினால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உயிரோடு இருக்கிற என் இயேசு எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அப்படியே முழங்கால் படியிடுவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய பாடுகளின் வசனங்களை தியானித்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பாடுகளை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய சரீர பிரகாரமான அர்ப்பணிப்பை ஆராதித்து
ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடித்து துதித்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் அதோடு முடியவில்லை. ஆண்டவரே, உம்முடைய கல்லறை மூடப்பட்ட நிலையில் இன்றைக்கு இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர். என் மீட்பர், நீர் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுக்கு முன்பாக இருக்கிற பந்தியை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 20-25 நிமிடம் தயவுசெய்து கவனமாய் கவனியுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் கவனித்தால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் கவனிக்கலைன்னா உங்களுக்கு இந்த வசனங்கள் புரியாது. அதனால் தயவுசெய்து கவனமாய் கவனித்து இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவை பாடுகளை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து போங்கள். அநேகருக்கு அந்த பாக்கியம் இல்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உபாகமம் 21 அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 21, 22, 23. கொலை செய்யப்பட்டவன் ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். திரும்ப வாசிக்கிறேன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் இப்படி சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம்? அது தேவனுடைய சாபம். தேவனுடைய சாபத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. அதை எடுத்து போடுகிற அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் இந்த பூமியில் இல்லை. முதல்ல தேவன் யாரை சபித்தார்? சர்ப்பத்தை தேவன் சபித்தார். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சர்ப்பத்தை ஆண்டவர் சபித்தார். அது மட்டுமில்லை, ஆதாமினிடத்தை சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாபம் தேவனுடைய சாபம், தேவனால உண்டான சாபம். இந்த சாபத்தை மனுஷனிடத்திலிருந்து எடுக்கிற வல்லமை இந்த பூமியில் எந்த ஒரு மனுஷனிடத்திலும் இல்லை, எந்த ஒரு சக்தியின் இடத்திலும் இல்லை, எந்த ஒரு மாந்திரிகத்தின் இடத்திலும் இல்லை, எந்த ஒரு செய்வினையின் இடத்திலும் இல்லை. நோ விச் கிராஃப்ட், நோ பிளாக் மேஜிக். எந்த ஒரு சக்தியின் இடத்திலும் இந்த காரியம் இல்லை. அதை எடுத்து போடுகிற ஒரே வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாபத்தை எடுத்து போடுகிற வல்லமை, அதை அவர் எப்படி எடுத்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த சாபத்தை தன் மீது அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் மீது அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். லூக்கா 1 அதிகாரம் 35 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார். பரிசுத்தமுள்ளவர் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது காபிரியேல் தூதன் இப்படி சொல்லுகிறான், உன்னிடத்தில்
பிறக்கும் தேவனுடைய குமாரன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ளது உன்னிடத்தில் தங்கும், உன்னுடைய கற்பத்திற்குள்ள குழந்தையாய் தரிக்கும். அந்த பரிசுத்தம் உள்ள அந்த சிசு தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை குறித்து காபிரியேல் சொன்ன காரியம் என்ன? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அது மட்டும் இல்லை, அவர் தேவனுடைய குமாரன். இப்போ அது அப்படியே நம்ம இங்கே பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய குமாரர். அவர் எப்படி இந்த சாபத்தை தன் மேலே எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த சாபத்தை எப்படி அவர் தன் மேலே எடுத்துக்கொள்ள முடியும்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன். அது மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருக்குள்ள தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி இது சாத்தியம்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் சபிக்கப்பட்டவராக இருக்க முடியாது. பிசாசு சபிக்கப்பட்டவன், ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. ஆனால் சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் இவர் எப்படி சபிக்கப்பட முடியும்? தேவனால் இவர் எப்படி சபிக்கப்பட முடியும்? பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய குமாரன். தேவன் இவரை எப்படி பாவமாக்க முடியும்? நான் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு என் நிமித்தம் அவரை எப்படி பாவமாக்க முடியும்? என் நிமித்தம் என் மேலே இருந்த அந்த சாபத்தை எடுத்து எப்படி கிறிஸ்துவின் மேலே வைக்க முடியும்? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அது நடந்தது, அது நடந்தது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஜஸ்ட் லைக் தட்னு நம்ம விட்டுட்டு போயிடுறோம், அதை சும்மா நம்ம கடந்து போய் விடுகிறோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், எப்படி முடியும்? பாவமே அறியாதவர், சுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் மேலே எப்படி போய் பாவம் உட்கார முடியும்? எப்படி அவர் மேலே போய் சாபம் உட்கார முடியும்? உட்கார்ந்ததே அவர் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டாரே, என்னுடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்தாரே. அதுதாங்க ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். வானாதி வானங்களை உண்டு பண்ணின தேவாதி தேவன் உங்கள் நிமித்தம், என் நிமித்தம். யாராவது போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இந்த பாவத்துக்கெல்லாம் இந்த தண்டனை ஆண்டவரே, இந்த தண்டனையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கங்கப்பா, இந்த பாவத்தையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கங்கப்பா. உங்களில் யாராவது ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? இந்த பூமியில் பிறந்த எந்த மனிதனாவது அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் அப்படி வேண்டுதல் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? பெத்த அம்மாட்ட சொல்ல முடியுமா? ஒத்துக்குவாங்களா? அப்பாட்ட சொல்ல முடியுமா? ஒத்துக்குவாங்களா? நீ பட்ட நீ தான் செய்யணும், நீ தான் அனுபவிக்கணும். அம்மா கை கழுவிட்டு போகும், அப்பா கை கழுவிட்டு போகும். ஆனால் கைவிடாத நேசர் நம்மை கை கழுவலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? சாபத்தை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ரோமர்களுடைய கொடூர தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். யூதர்களின் நியாயப்பிரமாணம் கொடுக்கிற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ரோமர்களுடைய கொடூரமான தண்டனையை, சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ரெண்டுமே வேற வேற. ரோமர்கள் கொடுக்கிறது ரொம்ப கொடூரமான தண்டனை. அது அந்த தண்டனை எதன் நிமித்தம் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் கொடுத்த சாபத்தின் நிமித்தம் ரோமர்களுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார்.
பாருங்க, அவர் என்னென்ன காரியத்தை சிலுவையில் செஞ்சு எப்படி அதை யோசித்து அதை செஞ்சிருக்காரு பாருங்க. சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாபம் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வந்திருக்கிறது. ஆனால் யூதர்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. நான் ஏற்றுக்கொள்ள போகிற தண்டனை ரோமர்களுடைய தண்டனை. ஏன்னா அந்த தண்டனை தான் இந்த பாவத்துக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனையாக இருக்கும். அந்த தண்டனை தான் இந்த பாவத்துக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனையாக இருக்கும்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை, சாபமாக்கப்பட்ட சரீரத்தை, பாவமாக்கப்பட்ட சரீரத்தை எப்பொழுதும் என் தகப்பனே, என் பிதாவே, என் பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டிருந்த அந்த வாயால் ஒரு பாவியை போல என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிற அளவுக்கு அந்த சரீரத்தில் அந்த சாபத்தையும் அந்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ரோமர்களுடைய தண்டனையாக இருக்கிற அந்த சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படி இது எப்படிப்பட்ட அன்பு? இந்த அன்பினுடைய நோக்கம் என்ன? இந்த அன்பு எதற்காக எனக்கு காண்பிக்கப்படுகிறது? ஏன் இந்த அன்புக்குள்ளாக என்னை அவர் கொண்டு வருகிறார்? சிந்தித்து பாருங்க அருமையான தேவனுடைய ஜனமே. ஏதோ நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் உட்காந்து அங்கேயே எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வா பரலோகத்துக்குன்னு கூப்பிடல. அவர் இறங்கி வந்து எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவாய் நிறுத்தி நிதானமாய் அவசரப்படாமல் பாருங்க, வியாழக்கிழமை சாயங்காலம் பிடிக்கப்பட்டார். வெள்ளிக்கிழமை காலையில் அங்கிருந்து அந்த சிலுவை காரியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம், அதாவது அந்த பிற்பகலில் அவர் மரித்தார். நிறுத்தி நிதானமா பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் அடிகளைப்பட்டார், பாடுகளைப்பட்டார், வேதனைப்பட்டார், முழுவதும் அங்கே சித்திரவதைப்பட்டார். அதற்கப்புறம் பிலாத்துவினுடைய அந்த அரண்மனையில் அவர் பகல் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு, அந்த ரத்தம் சிந்தப்பட்ட முழு ரத்தமும் சிந்தப்பட்ட அந்த இடத்துல நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து சிந்தினானே அந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அங்கே நின்று அதில் கால் வைத்து ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய தேவன் பெரிய தேவன், நம்முடைய தேவன் உயர்ந்த தேவன், நம்முடைய தேவன் சிறந்த தேவன். அவரை போல நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை, ஒரு கடவுள் இந்த பூமியில் இல்லை. சிலுவை மரத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். ஒரு அப்ரைட் பார், ஒரு கிராஸ் பார், ஒரு அப்ரைட் பார், ஒரு கிராஸ் பார். அது ஆங்கிலத்தில் அப்ரைட் பார்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட் பார் என்று சொல்லுவாங்க. இப்படி சைடில் இருக்கிற அந்த அந்த பாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹாரிசாண்டல் பார், கிராஸ் பார் என்று சொல்லுவார்கள். செங்குத்தான மரம், கிடைமட்ட மரம் என்று ரெண்டு பகுதி சிலுவையில் இருக்கிறது. இந்த செங்குத்தான மரம் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். எங்கெல்லாம் சிலுவையில் குற்றவாளிகளை அறைகிறார்களோ அந்த இடத்துல இந்த மரம் வைத்திருப்பார்கள். அந்த வழியாக போகிறவர்களெல்லாம் பார்ப்பாங்க, இது யாருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ. இந்த கிராஸ் பார் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கே தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இருக்கும். அங்கேருந்து சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த மனிதன் அந்த கிராஸ் பாரை சுமந்து கொண்டு, அந்த கிடைமட்ட மரத்தை சுமந்து கொண்டு அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் நடந்து அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த இடத்திற்கு அவன் கொண்டு போவான். சிலுவையில் அறையப்படுகிற இடத்துக்கு அவன் கொண்டு போவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தை
வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்றார். பாருங்க, இதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அது புரியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை எதை மீன் பண்ணி சொல்கிறார் தெரியுமா? அந்த அப்ரைட் பார் எங்கே சிலுவையில் அறையப்படுறதோ அந்த இடத்துல இருக்கும். இந்த கிராஸ் பார் இதை தான் சிலுவையில் அறையப்பட போகிறவன் சுமந்து கொண்டு போவான். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒருத்தன் என் பின்னாடி வரணும்னா அவன் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து அவன் என்ன செய்யணுமா? அந்த சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு, அதாவது அந்த கிராஸ் பாரை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிறார். இதை வெறுமனை அவர் சொல்லலை, அவர் அதை தான் செய்ய போகிறார். அவர் என்ன செய்ய போகிறாரோ அதை தான் தம்முடைய சீஷர்கள் இடத்துல சொல்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்னை வெறுக்க போகிறேன். பாருங்கள், தன்னைத்தான் வெறுக்கிற காரியம். அவர் அதை தான் சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் இல்லையா? அவர் பின்னாடி செய்ய போகிற அந்த காரியத்தை தான் அவர் சொன்னார். அவர் தன்னைத்தான் வெறுத்தார். அவர் தன்னைத்தான் வெறுத்தார். பிதாவினுடைய ரூபமாய் இருந்தார், பிதாவின் சாயலாய் இருந்தார், பிதாவுக்கு சமமாய் இருந்தார், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தார். அவர் இதையெல்லாம் எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்தார், தன்னை அடிமைப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், தன்னைத்தான் வெறுத்தார். ஒரு மனுஷன் தன்னைத்தான் வெறுக்கலைன்னா அவனுடைய அந்தஸ்தை அவனால் விட முடியாது. பாருங்க, அவர் வெறுத்தார், தன்னை முழுவதுமாக வெறுத்தார். தன்னை முழுவதுமாக வெறுத்து பாவத்தை ஏற்றுக்கொண்டு சாபத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தெய்வீக தன்மையை அவரே மறுதலித்து மனுஷ சாயலாகி மனுஷனுக்கு ஏற்படுகிற அந்த உபத்திரவத்தை தனக்கு ஏற்படுத்தி கொண்டார். இது எப்பேற்பட்ட காரியம் பாருங்க, இது எப்பேற்பட்ட காரியம். புதைப்பொருள் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி என்று சொல்லுவார்கள், எக்ஸ்காவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படி எருசலேமில் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது அங்கே கிவ் அட் மிவ்தார் என்று சொல்லி, கிவத் மிவ்தார் என்கிற ஒரு இடம், கிவத் மிவ்தார் என்கிறதான ஒரு இடத்துல ஒரு ஆராய்ச்சி, புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யும்போது, எக்ஸ்கவேஷன் செய்யும்போது அங்கே இருந்து ஒரு எலும்பு கூடை எடுத்தார்கள். நூற்றுக்கணக்கான பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஜூடா என்கிறதான ஒரு ராஜா கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் சிலுவையில் அறைந்தான் என்று சொல்லி நிறையா சரித்திரமெல்லாம் இருக்கிறது. அப்படி எவ்வளவோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஒரே ஒரு சரீரம் மட்டும்தான் அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்குது. எவ்வளோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் அந்த சரீரங்கள் எல்லாம் கிடைக்கல. இது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஒரே ஒரு சரீரம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அது ஒரு யூத வாலிபனுடைய சரீரம். முதல் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம், கிறிஸ்து மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் அந்த நூற்றாண்டில் சிலுவையில் அறையப்பட்டவன், ரோமர்களுடைய தண்டனையாகிய சிலுவையில் அறையப்பட்டவன். அவனுடைய பேர் யோகன்னா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோகன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலும்பு கூடை எடுத்து அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது முதல் நூற்றாண்டின் சரித்திர எழுத்தாளன் ஜோசிஃபஸ் என்கிற ஒரு எழுத்தாளன் அதை எப்படி எழுதினார் என்று பார்க்கும்போது, த மோஸ்ட் விரிச்சட் டெத் என்று சொல்லி அந்த சிலுவையை குறித்து சொன்னார். த மோஸ்ட் விரிச்சட் டெத் என்று சொல்லி அந்த சிலுவை மரணத்தை குறித்து சொன்னார். அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, மிகவும் கேவலமான ஒரு மரணம்,
மிகவும் கேவலமான ஒரு மரணம், மிகவும் கேவலமான ஒரு மரணம். இப்போ சிலுவையில் ஆண்டவர் பாருங்க, சாபமாயிட்டார், பாவமாயிட்டார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக கேவலமான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த எலும்பு கூட பார்த்து, அந்த எலும்பு கூடில் எப்படி எப்படி அந்த சிலுவை மரணம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறத பார்த்து, அவன் சரீரமாக இருந்த பொழுது, உயிரோடு இருந்தபோது அந்த சிலுவை மரத்தை எப்படி அவன் தாங்கியிருப்பான் என்று பார்க்கும்போது அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்கு சொன்னார்கள், இது ஒரு கேவலமான மரணம், கேவலமான மரணம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். த மோஸ்ட் விரிச்சட் டெத் என்று சொல்லி அந்த மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கிரேக்கர்களும் யூதர்களும் சிலுவை மரணத்தை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்கள் உபதேசிக்கிறோம். அது அநேகருக்கு இடரலாய் இருக்கிறது, அநேகருக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்மை பார்த்து கூட இப்படி தான் சொல்லுவாங்க, அவரை காப்பாற்றிக்க முடியாமல் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு கேவலமாக மரித்தார். அவரை குறித்த இடரல், அவர் செய்த காரியம் பைத்தியகரத்தனமான காரியம் என்று சொல்லி இன்றைக்கும் இந்த இந்திய தேசத்தில் பேசியிருக்கிறார். ஒரு பிரபல அரசியல்வாதி சேலத்தில் மீட்டிங்கில் பேசும்போது இதே வார்த்தையை அவர் பேசினார். நான் அவர்னு சொல்கிறேன், அவர் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் சொன்னார். அவரே பாவம் ஆடு மேய்ச்சிட்டு, அவரே பாவம் சிலுவையில் போய் அவரை காப்பாற்றிக்கிற தெம்பு கூட அவருக்கு இல்லை. இவர் போய் உங்களை எல்லாம் ரட்சிக்க போகிறாரா? இவர் போய் உங்களை எல்லாம் ரட்சிக்க போகிறாரா? இவர் எப்படி உங்களை ரட்சிப்பார்? இது இன்னைக்கு நேற்று வந்த பேச்சு இல்லை. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அன்றைக்கே அவரை பார்த்து தலையை துலுக்கி, தேவன் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அவரை பார்த்து சொன்னார்கள். பொறு, எலியா வந்து இவனை ரட்சிக்கிறானோ பார்ப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். அவரை ரட்சிக்கிறதுக்கு அந்த மரணம், அந்த சிலுவை, அந்த கேவலம், அந்த சாபம், அந்த பாவம், அதெல்லாம் அவரை ரட்சிக்கிறதுக்கு இல்லை, அதிலிருந்து அவரை ரட்சிக்கிறதுக்கு இல்லை, என்ன அதிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு. அது அவங்களுக்கு புரியல. இது இந்த உலகத்துக்கு புரியாது, இது இந்த உலகத்துக்கு புரியாது. நான் ரட்சிக்கப்படணும்னு அவர் என்ன செய்கிறாரு, என்ன அவர் ரட்சிக்கிறதற்காக என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நீ இறங்கி வான்னா அவர் இறங்கி வந்துட மாட்டார். அவர் இறங்கி வந்தால் அவ்வளோதான், நான் இறங்கி பாதாளத்துக்கு போக வேண்டியதுதான். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் பரம சேனையின் திரள் அப்படியே இறங்கி வரும். என்னிடத்திலிருந்து ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அவர் அதையெல்லாம் வெறுத்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் அவர் மரித்தார். சிலுவையில் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவரை பார்த்து நிந்தித்தார்கள், அவரை பார்த்து இடரல் அடைந்தார்கள், அவரை பார்த்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எனக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலன், உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலன்.
அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவை பாடுகள் உலகத்துக்கு இடரல், உலகத்துக்கு அது பைத்தியம். ஆனால் எனக்கோ அது தேவ பெலனாய் இருக்கிறது, தேவ பெலனாய் இருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். க்ரூசிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். க்ரூசிஃபிகேஷன் என்று சொன்னால் சிலுவை மரணம், சிலுவையில் அறையப்படுகிற காரியம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கோ க்ரூசிஃபிகேஷன் என்று சொல்லுகிறார்கள். க்ரூசிஃபிகேஷன் சிலுவையில் அறையப்படுகிறது. இந்த கோ க்ரூசிஃபிகேஷன் என்கிறதான ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஒரு மரத்தை சுமந்து கொண்டு போய் அங்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த இன்னொரு மரத்தில் அந்த மரத்தை இணைச்சி அந்த மரத்தின் மேலே சிலுவையில் அவர் ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? அந்த அறையப்பட்ட அதே மரத்தில் இன்னொரு சிலுவை மரணமும் உண்டாகிறது. அந்த அறையப்பட்ட அதே மரத்தில் இன்னொரு சிலுவை மரணமும் உண்டாகிறது. இதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட எந்த மரத்தில் சிலுவையில் அரைஞ்சாங்களோ பவுல் சொல்றாரு, அந்த மரத்திலேயே கிறிஸ்து அறையப்பட்ட அதே மரத்திலேயே அதே நேரத்திலேயே கிறிஸ்துவின் சரீரத்தோடு என்னுடைய சரீரமும் சிலுவையில் அறையப்பட்டது. இது பாருங்க, இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கோ க்ரூசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை மட்டும் அந்த இடத்துல சிலுவையில் அறையலைங்க, என்னையும் சேர்த்து அந்த இடத்துல அறைஞ்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த சாபம் என்னுடையது, அந்த பாவம் என்னுடையது, அந்த கேவலம் என்னுடையது. அங்கே அந்த சரீரத்துக்கு மேலே என்னுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட, நான் முன்ன சொன்னல அந்த யோகன்னான்ற ஒரு பையன், அவன் எலும்பு குட்டை எடுத்த பொழுது சிலுவையில் அறையப்பட்டதற்கு அடையாளங்கள் இருந்தது. ஃபோராம் இந்த இடத்துல, இங்கே இல்லை, இந்த இடத்துல, இதுதான் ஃபோராம், முன்கை என்று தமிழில் சொல்லுவார்கள். இந்த இடத்துல ஆணி அடித்தாங்க, இந்த இடத்துல ஆணி, 2 கையில் ஆணி, காலில் 2 காலை சேர்த்து வச்சு ஆணி. இந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த எலும்பு கூடுகளில் காணப்பட்டுச்சு. அந்த யோகன்னன்ங்கிற அந்த மனிதனுடைய, அந்த மகனுடைய, அந்த வாலிபனுடைய எலும்பு கூட்டில் அந்த அடையாளங்கள் காணப்பட்டுச்சு. இப்போ பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை எடுங்க, 17ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்குறோம். அங்கே சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்கள். கிறிஸ்துவின் இடத்துல என்ன அச்சடையாளங்கள் தெரியுமா? அவர் சிலுவையில் அறையப்பட்டதற்குண்டான அச்சடையாளங்கள். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியில் வந்து நின்ற பொழுது, ஆணி அடிக்கப்பட்ட என்னுடைய கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், ஈட்டியால் குத்தப்பட்ட என் விலாவை பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய சரீரத்தில் அடையாளமாய் இருக்கிறது. அடிக்கப்பட்ட வர்ணமாய் பரலோகத்தில் இன்றைக்கும் இருக்கிறார். அந்த அச்சடையாளங்கள் அவர் சரீரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இந்த அச்சடையாளங்கள் எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே ஜீவிக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட
அதே மரத்தில் நானும் அறையப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய நிலையும் என்னுடைய நிலையும் அதுதான். அது எப்படி நான் அறையப்பட்டேன்? இதை விளக்கமாக சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஞான ஸ்நானத்தில் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளானோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இப்போ நம்ம பங்கடைஞ்சிருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். அந்த சாபம், அந்த பாவம், அந்த கேவலம் அதெல்லாம் என்னுடையது. நான் தான் அந்த இடத்துல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் நிமித்தம்தான் கிறிஸ்து அதை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த அச்சடையாளங்கள் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது போல அந்த அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கவனிங்க, இப்போ ஆண்டவர் இந்த சரீரத்தை சிருஷ்டித்தார் இல்லையா, மனுஷனுடைய சரீரத்தை சிருஷ்டித்தார் இல்லையா. அப்போ சிருஷ்டிக்கும்போது எப்படி சிருஷ்டித்தார்னா, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக மனுஷனை சிருஷ்டித்தார். நம்மளை விட தேவ தூதர்கள் வல்லமையிலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிருஷ்டிப்பிலும் சரி, அவங்க பெரியவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தேவ தூதர்களை விட சிறியவர்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ தூதர்களை விட சற்று சிறியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், சிலுவையில் என்னுடைய பழைய மனுஷன் அறையப்பட்டு விட்டது. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் பங்கடைந்து இப்போ புதிய சிருஷ்டியாய் நான் நிற்கிறேன். இப்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்களிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன். சிலுவை மரணத்துக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி நான் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆனால் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அப்புறம் இப்போ நான் தேவ தூதனிலும் பெரியவனாக்கப்பட்டிருக்கிறேன். தேவ தூதன் எனக்கு ஊழியம் செய்கிறதற்கு அவன் இறங்கி வருகிறான். எனக்கு ஊழியம் செய்கிறதற்கு தேவ தூதன் இறங்கி வருகிறான். இப்போது என்னுடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிற சரீரமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் அதில் பங்கடைந்த சரீரமாக என்னுடைய சரீரம் காணப்படுகிறது. இப்போது இந்த சரீரத்தை பிசாசு பார்க்கும்போது அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கே வந்து முடிக்கிறேன் பாருங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா வாசிங்க. கவனிங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்.
ஏன் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் தெரியுமா? ஏன்னா இப்போது அந்த ஒளியின் தூதனை விட நீங்கள் தேவகுமாரனுடைய சாயலில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒளியின் தூதனை விட தேவகுமாரனுடைய சாயலில் நீங்கள் இருக்கீங்க. இப்போது கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம் இதெல்லாம் உங்களை எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, தேவ தூதர்களிலும் பெரியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது உங்கள் காலுக்கு கீழே சாத்தானை கொண்டு வந்து கீழே போட்டு நசுக்கி போடுவார். இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். கீழே நசுக்கப்படுகிற சாத்தான் மேலே பார்த்தான்னா எல்லாருடைய சரீரமும் கிறிஸ்துவனுடைய சரீரம் போல இருக்கும். பவுல் சொன்னார் இல்லையா, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல எனக்குள்ள பிழைத்திருக்கிறது, எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறது, ஜீவிக்கிறது கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அப்படி போல் நம்ம எல்லாருடைய சரீரமும் கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கும். அவன் பார்க்கிற எல்லா கால்களிலும் கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை அவன் பார்ப்பான். கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அடையாளங்களை அவன் பார்ப்பான். அவன் அதுக்கு மேலே அவனால் எழும்பவே முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, சாபத்தை முதல்ல வாங்கினான். அந்த சாபம் ஒரு நாள் எந்த மனுஷனை வஞ்சித்து எந்த மனிதனை நரகத்துக்கு தள்ளுவேன் என்று சொல்லி அவனோடு கூட நித்திய ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனை வஞ்சித்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த சாபத்தை கொண்டு வந்து, மனுஷனுக்காக படைக்கப்பட்ட அந்த பூமியில் அந்த சாபத்தை கொண்டு வந்து, அந்த சாபமான பூமியில் ஊர்ந்து 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 நகர்ந்து அவன் கிரியை செய்து கொண்டிருந்தானோ, அவனுடைய முடிவு அந்த மனுஷன், பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை திரும்பவும் அவன் பார்த்து அவன் நித்திய நரக ஆக்கினைக்குள்ளாக அவன் போவான். சிலுவை மரணம் என்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல, ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல. சிலுவை மரணம் என்கிறது ஒரு சடங்கான காரியம் அல்ல. அது நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிற காரியம். புதிய சிருஷ்டிய காரியம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த புதிய சிருஷ்டி, அந்த புதிய சிருஷ்டிக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரே ஒரு காரியத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆளுகை செய்கிற ஜனங்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுவோம். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். ஆனால் அது அப்படியே முடிந்து போகலை. சிலுவையில் அந்த கோ-க்ரூசிஃபிகேஷன் நடந்தது. ஆவிக்குரிய விதத்தில் அதை நடந்தது. அதை பாருங்கள். அவ்வளோ பாடுகளின் மத்தியிலும், அவ்வளோ வேதனைகளின் மத்தியிலும், அவ்வளோ நிந்தைகளின் மத்தியிலும், அவ்வளோ அடிகளின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களையும் என்னையும் அவர் நெஞ்சில் சுமந்திருக்காருன்னா, என்னையும் உங்களையும் அவர் தன்னுடைய இருதயத்தில் சுமந்து அவர் மேல் அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த சரீரத்தின் மேலே உங்களை அப்படியே கிடத்தி, பிதாவே இது ஜாய்சனுடைய தண்டனை,
ஜாய்சனை மன்னிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு வேதனையை என்னை சுமந்து அந்த வேதனையை சுமந்து தீர்த்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு என் தேவனுடைய அன்பு. அவரை விட்டு நம்மளால் பிரிந்து போக முடியாத, நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிற அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை வாழ வைக்கும், உங்களை கைவிடாது. அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஒரு நாளும் கீழே போக விடாது. நீங்கள் அவரை தியானிக்கணுங்க, அவரை பார்க்கணும், அவரை தியானிக்கணும், அவரை ருசிக்கணும். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிறத நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நல்ல பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி வந்து ஆண்டவரே கொஞ்ச நேரம் உம்மை துதித்து, உம்மை ஆராதித்து, உம்மை தொழுது கொண்டு உம்முடைய சிலுவையின் காட்சியை தத்ரூபமாக அப்படியே பார்த்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உயிரோடு இருக்கிற எங்கள் மீட்பர் என்கிற வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் கூட நிறைவான ஒரு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடே ஆண்டவரே, இதை நாங்கள் அனுசரிக்கலை, இதை நாங்கள் கொண்டாடுகிறோம். இது எங்களுடைய கொண்டாட்டமான ஒரு நாள். ஆண்டவரே, எங்களுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு எதை செய்து முடித்திருக்கிறார், எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை எந்த நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையின் ஆண்டவரே செய்தியை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட